இங்கே ஏன்டா மோதுற? அங்க போய் மோது. சேஃப்டியா தான்டா வந்திருக்கேன். முன்னேற்பாடா தானே வந்திருக்கேன். இதோட நீ க்ளோஸ். ரங்கா காட்டை விட்டு சிட்டில வந்துட்டான். அவன் உயிரோடு கூடாது. எங்க பார்த்தாலும் வெட்டி போடுங்கடா. அடிச்சு கொன்னுடுவேன். ஜெயில போய் சாகிறத விட உங்க கையால சாக. ஐயோ ராயப்பா, அடுத்து என்ன செய்யலாம்னு யோசி. நம்பிக்கை துரோகி. நல்லவனுக்கு தான் துரோகியா இருக்கக்கூடாது. உங்க பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க. ரங்கா, ஸ்ரீங்க சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ். கமிஷனர் ஆபீஸுங்களா? போலாமா வேணாமான்னு நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. உள்ள போய் பேசலாமா? ரங்கா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. பணமா? என்ன என்ன பழைய ரங்கான்னு நினைச்சியா? பணம் பிரச்சனை இல்லை, மனசு தான் பிரச்சனை. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். புரியல. நீ என்ன பண்ற? இந்த உருளையை வச்சு ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ற. ஃபாரின் போன ஸ்ரீ சென்னை திரும்புகிறார். இங்க எவனும் சரியான ஆம்பளை இல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எவனுக்கும் அருகதை இல்லை, இப்படிலாம் சொன்ன ஸ்ரீ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஃபாரின்லேருந்து வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இதுக்கு தலைமை தாங்க போகிறவங்க திரு ராயப்பன், திரு ரெட்டி அவர்கள். மாப்பிள்ளை யாரு? திரு ரங்கா. ரங்கா, ஓவரா கத்தாத, நெஞ்சு வழியில் பொட்டுன்னு போயிட போகிறேன். நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணலன்னா நான் ஸ்ரீயை கூப்பிட்டு போய் வேற ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்கும் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில். அது வந்து ராயப்பா, கோர்ட்டில் நீதி தேவதை மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உன்னை பார்க்குறானுங்க. இந்த மேட்ரு மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வை, இந்த வெள்ளைக்கு பின்னாடி எவ்வளோ வேஷம் இருக்குன்னு வெளிச்சத்துக்கு வந்துடும். சரியான ஐடியா. சரி சரி, எங்க எப்போ கல்யாணம்? வர 23ஆம் தேதி ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம். பந்தக்காலேருந்து வந்தவங்களை வழி அனுப்புற வரைக்கும் எல்லா செலவும் இவங்களுதுண்ணா. வட்டிக்கில தலைவா, எல்லாம் உன் செலவு. கல்யாணத்தில் பார்ப்போம். சார், இந்த கல்யாண மண்டபம், தவிலு, ஐயரு, அதுக்கெல்லாம் ஒரு அட்வான்ஸ். எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க? நீங்க அரசியல்வாதிங்கிறதையும் அவர் அண்டர் கிரவுண்ட் தாதாங்கிறதையும் நிரூபிச்சிட்டீங்க. டேய், தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. கல்யாணத்துக்கு வர்ற கூட்டமும் சரி, கொடுக்கிற கிஃப்டும் சரி, மாப்பிள்ளை பொண்ணு கூடவே சுத்தாது. ஆனா கழுத்துல போடுற மாலையை மறந்து போய் வச்சா கூட கூப்பிட்டு கையில கொடுப்பாங்க. அதனாலதான்
பாமா மாலையில வச்சு அன்னைக்கு என்ன சொன்னா, கல்யாணத்துக்கு பந்தக்கால் செலவுல இருந்து வந்து போறவனுக்கு மஞ்சள் பை வரைக்கும் உங்க செலவு என்ன. அவனுக்கு தெரியாது, அவன் கருமாதிக்கும் சேர்த்து நான் தான் செலவு பண்ண போறேன். 30 நிமிஷத்துல பாரு, உடம்பு கருகி செதறி சாவ போறான். நான் ரங்கா பேசுறேன். ரங்கா பேசுறான். சொல்லு ரங்கா, நினைச்சதை சாதிச்சிட்டியே. நான் நினைச்சதையும் சாதிச்சிட்டேன். இப்போ நீங்க நினைக்காதையும் சாதிக்க போறேன். நல்லவன் கெட்டவனாகி திருப்பி நல்லவனாகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? நீ சொல்ற வேலையில பாதியை சொல்லும் போதே மீதியை முழுசா முடிக்கிறவன் நான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. கல்யாணத்துக்கு வர கூட்டமும் சரி, கொடுக்குற கிஃப்ட்டும் சரி, மாப்பிள்ளை பொண்ணோட சுத்தாது. ஆனால் அவன் கழுத்தில் போட்ட மாலையை அவங்க விட்டு போனா கூட கூப்பிட்டு வந்து கையில் கொடுப்பாங்க. அதனால தான் நீங்கள்லாம் பாசமாக போட்ட மாலையை உன் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டேன். ஏய், நம்ம ஆளுங்களை கூப்பிடுறான். என்னையா அவன் இப்படி பண்ணிட்டான்? சார் வெளியே வந்து பாருங்க சார். ஏய், என்னையா அது? இதுல எந்த மாலை குண்டு வச்ச மாலைன்னு தெரியும். பாத்து அப்ப டேய், போடா, போய் கேட்ட தர போ. திறக்கிறேன். வாங்க வாங்க. பல சீக்கிரம் போங்க. சரியா? என்னாச்சு? தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷமா? நீ மட்டும் கேட்ட எப்படி? போன ஸ்பீக்கரில் போடு. உன் கணக்குப்படி அந்த பாம்பு வெடிக்க இன்னும் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ தான் இருக்கு. அந்த மாலை உன்கிட்டயும் இல்லை, என்கிட்டயும் இல்லை. எங்க இருக்குன்னு டென்ஷன் ஆகுறல? ரங்கா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சரியான ஐடியா, சரியான முடிவு. கல்யாணத்துக்கு வர வேணான்னு சொன்னேன், மாலையெல்லாம் வாங்கிட்டு வாடான்னு. உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நினைச்சேன், கடைசியில பாம் மாலை எங்க கழுத்துல மாட்டி ஆப்படிச்சியடா. பிரியாணிக்கு வெயிட் பண்ற ஆடு மாதிரியே தெரியுதுடா. சேம் ஃபீலிங்டா. அதான் நோ டயலாக். மாலையை கொடு. இந்த தப்பிச்சிட்டோம். டேய், கடைசி வரைக்கும் வெடிக்கவே இல்லையே. நான் ஏன் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை இங்கதான் முத ஆரம்பமாச்சு. இனிமே இதெல்லாம் தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ற வரைக்கும் நீ என்ன தொட நான் அனுமதிக்க மாட்டேன். நான் வேணுமா அது வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இங்க பார், நீ சொல்றதெல்லாம் சரிதான். இனிமே உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. ஓகேவா? ஓகே, காட் இட். ஆக்டிங் சூப்பர். இந்த ஸ்கிரிப்ட் மாதிரி எந்த படத்துக்கு டைலாக் அமையாது. எப்படி சொல்ற? அவங்க பேசுறதுக்கு அப்புறம் தானே நான் எழுதுறேன். ஓ, ஓகே. ஏய், 1 2 3 4 5 6 7டா. இந்த திரு ரங்கா பேரை சொன்னா வெடி வெடிக்கும் பாருடா.